ஹாய் வணக்கம். என்னோட நேம் வந்து தீப்தா. என்னோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பிரயாஸ் நேச்சுரல் ஹெர்பல். நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கின் கேர் என்ன வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20+ வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ், 6 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஏர் ஆயில், 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஷாம்பு. ஷாம்பூல வந்து 2 வெரைட்டி என்னன்னா ஒன்று வந்து ஹெர்பல் ஷாம்பு, ஒன்று வந்து கோகனட் மில்க் ஷாம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப் பாம் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் நைட் க்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்காகவே ஸ்பெஷலாக பேபி பாத்திங் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பேபி பாத்திங் பவுடர் வந்து என்ன யூனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் இதுதான். நம்மளோட பேபி பாத்திங் பவுடரில் என்ன யூனிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பில் வந்து எக் ஒயிட் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, கோரக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, வெட்டிவேர் இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம தனியாக காய வச்சிருவோம். ரெண்டும் சேர்த்து அரைச்சி இந்த பேபி பாத்திங் பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து குழந்தைங்க ஸ்கின்க்கு வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். குழந்தைங்க ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. 1 மாத குழந்தைலேருந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ண குழந்தைங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், பளிச்சுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க மேலே இந்த பால் வாடை இருக்குது பார்த்தீங்களா, அது வரவே வராது. இந்த ஹெர்ப்ஸோட வாசனை தான் உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதை யூஸ் பண்ண ஸ்கின் சேஞ்சஸ் வந்து நல்லா இருக்கும், நல்லா பிரைட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான நம்மளுக்கு, அதாவது பெரியவங்களுக்கு, மென் அண்ட் விமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இந்த 3 பேக் இது வந்து பிரைட்டனிங் காம்போன்னு கொண்டு வந்திருக்கோம். இது என்னன்னா பிரைட்டனிங் பேக் இருக்கும், அப்புறம் ஆயில் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண ஆயில் தான் பெரியவங்களுக்கும். இந்த ஆயிலை மெயினாக வச்சு தான் நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறோம். சோப்ஸ்லேருந்து லிப் பாம்லேருந்து எல்லாமே நம்ம பிரைட்டனிங் ஆயில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து சோப், இந்த 3 காம்பினேஷன் வந்து பிரைட்டனிங் காம்பினேஷன், பிரைட்டனிங் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டனிங் பேக். இந்த பேக்கில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20+ ஹெர்ப்ஸ் இருக்கும். உளுந்து, ஆவாரம்பூ, அதிமதுரம், முல்தானி மிட்டி, பார்லி, இந்த மாதிரி எல்லா வைட்டனிங் ஹெர்ப்ஸும் இதில் இருக்கும். இதோட மேஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு பிரைட்னஸ் இருக்கும். பார்த்தீங்களா, வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, எல்லாருக்குமே ஒரு பிரைட்னஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கணுன்ற ஆசை. அது வந்து இதில் வந்து சூப்பராக உங்களுக்கு கொடுக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சோடு எடுத்து ரோஸ் வாட்டர், என்ன காய்ச்சாத பால் எடுத்து நல்லா ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணிட்டு ½ an hour விட்டுட்டு நீங்கள் உளுந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்பல்சரியாக வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணணும். இது இருக்குது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மெயினாக இந்த பேக் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்னி ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்னி ஸ்கின் இருக்குங்க. ஏன்னா குப்பமேனி லீவ்ஸ், குப்பமேனி பவுடர் முதற்கொண்டு இதில் இருக்குது. அதனால் ஆக்னி ஸ்கின், பேச்சஸ் இருக்கிறது, அண்டர் ஐ டார்க் சர்க்கிள், இந்த ப்ராப்ளம் எல்லாமே இதில் சரியாயிடும். பிக்மெண்டேஷன், பேட்ச் மார்க்ஸ் வந்து இங்கே ஒரு கலரில் இருக்கும், இங்கே ஒரு கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் வந்து மாறிட்டே இருக்கும். டோன் வந்து ஒரு இடத்துல ஒரு கலர் இருக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு கலர் இருக்கும். அதாவது அன்ஈவன் ஸ்கின் டோனை வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணி நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இந்த பேக்கு எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் டைப்பும் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பிரைட்டனிங் ஆயில் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நம்ம கஸ்டமர்ஸ் கேட்குற ஒரே டவுட் என்னன்னா ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னா நைட்டில் 2 to 3 drops ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் இந்த உளுந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இருக்கவங்க குளிக்கிறதுக்கு ஒரு ½ an hour பிஃபோர் இந்த ஆயில் லைட்டாக 2 to 3 drops ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணிவிட்டு ½ an hour விட்டுட்டு அப்புறம் நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஏன் நம்ம ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் எல்லாத்துக்குமே இந்த ஆயில் யூஸ் அப்படின்னா இதுல இருக்க ஹெர்பல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஆயிலை ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆயில் வந்து இல்லாம இருக்கு, ட்ரையா இருக்குன்னா நல்ல ஆயில் செக்ரேஷனுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்கும், பிரைட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட இந்த பிரைட்டனிங் பேக் வந்து நீங்க ட்ரை பண்ணும் போதே உங்களுக்கு 1 வீக்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஏன் உளுந்து சோப் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வச்சிருக்கீங்க, ஏன் உளுந்து சோப் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீஸ் வந்து 1 or 2 வாஷ்லயே உங்களுக்கு இன்ஸ்டன்டான ஒரு பிரைட்னஸ் தெரியும். அப்புறம் ஆல்மண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பாதாம்ல இருக்கு. அதுக்கப்புறம் எசென்ஷியல் விட்டமின் இ, கோட் மில்க் இதெல்லாம் சேரும்போது 1 or 2 வாஷ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டான பிரைட்னஸ் தெரியும். அதுதான் இந்த 3 காம்பினேஷன் ஆஃப் பிரைட்டனிங் காம்போ பேக். பிரைட்டனிங் ஆயில் பொறுத்த வரைக்கும் 1 மாத குழந்தையிலேருந்து நம்ம ஏன் பயன்படுத்த சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய் பால், ரோஸ், இந்த மாதிரி 20+ இன்க்ரீடியன்ஸ், பீட்ரூட், கேரட், பாதாம் உட்பட எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து இதில் இருக்குது. அதிமதுரம், ஆவாரம்பூ குழந்தைங்க ஸ்கின்னை வந்து அவ்வளோ பாதுகாக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம்.
பார்க்க போகிறது எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் அண்ட் லிப் பாம் நம்ம பார்க்க போகிறோம். லிப் பாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கும், இந்த கண்டெய்னரில் கொடுத்துருப்போம். 8 கிராம்ஸ் இருக்கும் இந்த லிப் பாம். லிப் பாம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த பிரைட்டனிங் ஆயில் வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். பிரைட்டனிங் ஆயில் தான் பேஸாக எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன். ஏன்னா பிரைட்டனிங் ஆயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த பிரைட்டனிங் ஆயில் வச்சு தான் நம்ம இந்த லிப் பாமும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். லிப் பாமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்டனிங் ஆயில், கொக்கோ பட்டர், ஷியா பட்டர், எசென்ஷியல் ஆயில், இது எல்லாமே இதில் சேர்த்துருப்போம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நைட் க்ரீம். இந்த நைட் க்ரீம்லேயும் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டனிங் ஆயில், ஆலோவேரா, ரோஸோட அந்த பிங்க் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைட் பிங்க்ல இருக்கிற ரோஸோட எக்ஸ்ட்ராக்ட், எசென்ஷியல் விட்டமின் இ, இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிப்போம். இது கொஞ்சமாக அந்த க்ரீம் எடுத்து ஃபேஸ், நெக், கைக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். லிப் பாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம லிப்ஸ்க்கும் நம்ம கொடுப்போம். ஏன் ஃபேஸை விட லிப் வந்து ரொம்ப கருப்பாக தெரியும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க, சாப்ட் லிப்ஸ், கிராக் லிப்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாமே இந்த லிப் பாம் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லிப் சேஃப், இது குழந்தைங்களுக்கும் சேஃப். அதனால நம்ம இதுல தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கொக்கோ பட்டர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம்னா ரொம்ப சேஃப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளம் இருக்கும், முடி வேர்வேராக கொட்டுது. முடி கொட்டுறது பிரச்சனை வந்து தீரணும்னு தான் எல்லாருடைய விருப்பமும். என்ன யூனிக்காக இருக்குது நம்ம ப்ராடக்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெர்பல் இன்ஃபியூஷன் மெத்தடில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹேர் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஹெர்பல் இன்ஃபியூஷன் மெத்தடில் இருக்குது. ஹெர்பல் இன்ஃபியூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30+ ஹெர்ப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. வெந்தயம், கரிசலாங்கண்ணி, வெட்டி வேர், அதுக்கப்புறம் ஆவாரம் பூ, இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு 20 days இன்ஃபியூஸ் பண்ணுவோம். இன்ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த ஆயில் நம்ம கொடுக்குறோம். நான் வந்து ரொம்ப இது ஒர்க் ஆகுமா நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்கிட்ட சொன்ன பதில் என்ன, ஒரு 2 to 3 வீக்ஸ்லேயே இப்போ போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வேர்வேராக கொட்டுது பார்த்தீங்களா, தலையில் கையே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு முடி கொட்டும். இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு 2 வீக்ஸில் உங்களுக்கு முடி கொட்டுறது கிராஜுவலாக நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது நின்னாவே உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபால இச்சிங் ப்ராப்ளம் இது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஹெர்ப்ஸை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஊற வைப்போம். இந்த மெத்தட் இது வந்து நம்மளோட ஹெர்பல் ஷாம்பு. இந்த ஹெர்பல் ஷாம்பு பொறுத்தவரை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் எல்லா ஹெர்ப்ஸும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியிலேருந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த ஹெர்பல் ஷாம்பு. ஹெர்பல் ஷாம்பு பொறுத்த வரைக்கும் ஹெர்பல் ஆயிலில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது அப்படியே ஹெர்பல் ஷாம்புல உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டும் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பெனிஃபிட் நல்லாவே தெரியும். 2 வீக்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டது என்னன்னா கண்டிஷனர் யூஸ் பண்ணாமே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ், மாய்ஸ்சர் வந்து ஹேருக்கு இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த கோகனட் மில்க் ஷாம்பு. இந்த கோகனட் மில்க் ஷாம்புல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால், அதுக்கப்புறம் விட்டமின் இ, எசென்ஷியல் ஆயில், இதெல்லாம் ஆட் பண்ணி மேக் பண்ணது தான் இந்த கோகனட் மில்க் ஷாம்பு. இந்த மில்க் ஷாம்பு வந்து உங்களோட ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணாவே பட்டு முடி கொட்டுறது வந்து நிற்கும். ஸ்பிளிட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும். இந்த 3 ப்ராடக்ட்டும் நம்ம வந்து ஹேர் கேரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன். ஹேர் ஆயிலுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 30+ ஹெர்ப்ஸை சுத்தமான தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா இன்ஃபியூஸ் பண்ணி 20 days கழித்து இந்த ஹேர் ஆயில் கொடுக்குறோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷஸ் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட 6 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷஸ் இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ். சாஃப்ரான் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்கின் கொடுத்துரும், நல்ல ஒரு ஈவன் டோனாக கொடுக்கறது இந்த சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சிஸ்தா ஃபேஸ் வாஷ். மஞ்சிஸ்தா அப்படின்னா நிறைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. மஞ்சிஸ்தானா ஒன்றும் கிடையாது, சின்ன ஹர்ப் மாதிரி இருக்கும், சின்ன குச்சி மாதிரி இருக்கும். இது ஆயுர்வேதா ஹர்ப்னு சொல்லுவாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் கேருக்கு வந்து இந்த மஞ்சிஸ்தா கண்டிப்பாக இருக்கும். இந்த மஞ்சிஸ்தா ஃபேஸ் வாஷ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள், அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கங்கே பேட்சாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் எல்லாமே இப்போது பிம்பிள்ஸ் வந்து பிம்பிள் மார்க் வந்து அங்கங்கே இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இது போட 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 உங்களுக்கு க்யூர் ஆகிட்டே வரும். இதுலேயே நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்குது. மஞ்சிஸ்தா சோப், குப்பமேனி சோப், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம மெயினாக என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து இப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சோப்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மள உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.